எவ்வளோ கோடி இருந்தாலும் சரி உடம்புகளுக்கு சரி நான் உடல் உழைப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ பயிற்சி செஞ்சாகணும். யோகா பயிற்சி எல்லாமே டோட்டலாக உச்சந்தாலேருந்து உள்ளங்காலம் முடிய பயிற்சி செஞ்சாகணும். காலை கையை ஆட்டுங்க, இப்படி கால் ஆட்டணும், கையை 10 தடவை செய்யுங்க, பயிற்சிகள் கொடுங்க. பயிற்சிகள் கொடுத்தா தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி பயிற்சிகள் கொடுங்க. நான் பயிற்சியில் கொடுக்க மாட்டேன், அப்படியே வச்சிங்கன்னா அந்த நேரம் அப்படியே வீழும். நீ இயக்கினால் உடம்பு இயங்கும், இயக்க மறுத்தால் இயங்காமலே போய்விடும். நீங்கள் எல்லாம் நம்ம சமைச்ச உணவு தான் கிடைக்கணுங்கிறது கிடையாது. இறைவன் படைச்ச உணவு எங்கே வேணாலும் கிடைக்குதா? கனி கிடக்குதா? போய் அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சா அப்படியே சாப்பிட்றலாம், கொய்யா பழத்தை அப்படியே சாப்பிட்றலாம். சாப்பாட்டா இதாவது வேக வைக்கணுமா? அப்போ அந்த ஃபுட்டை சாப்பிடலாம்ல. அது வவுறு நம்ம தான் புதுசாக நம்ம என்ன பொய் உணவு, அது பேர் மெய் உணவு பொய் உணவுன்னு இருக்குது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பொய் உணவு தான். அதனால உடம்பு என்ன பண்ணுது, சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி வெளியே மீண்டும் மீண்டும் பசிக்குது. சித்தர்கள் என்ன பண்ணாங்க, மெய் உணவு சாப்பிட பார்த்தீங்கன்னா பசி எடுக்காது. அவங்க ஃபுல்லாகவே அங்கே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, காட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த மெத்தேடு தான் வாழ்ந்தாங்க. அப்போ நேச்சுரல் ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நோய் கிடையாது. இப்போ எல்லாமே சளி பிடிக்குதுங்கிறாங்க இல்லையா, குழந்தை கொடுத்தா இனிப்பு கொடுத்தா, கிடையவே கிடையாதுங்க. புளிப்பு சுவை தான் சளி உற்பத்தி பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. பால் இனிப்பா புளிப்பா? புளிப்பு சுவை தானே, அதனால தான் சளி உற்பத்தி ஆகும். குழந்தைங்க பாலை கூட வந்து பன்னு பிஸ்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். அப்போ இதை தொட்டு கொடுக்குறப்ப ஜீரணமாகிடும். எந்த உணவு ஜீரணம் பண்ணிடும் உடம்பு. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கல்லீரல் தனியாக பிரிக்கும், மண்ணீரல் தனியாக பிரித்து உடம்பு என்னென்ன பண்ணுதுங்கிறது அது அதுவாக பண்ணிடும். இப்போ இதெல்லாம் கடைபிடிச்சோம், வாழ்வியெல்லாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் முன்னாடி இருந்தே பண்ண 100 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? வா தாராளம். 100 வயசு இல்லை, 300 வருஷம் வாழலாம். இப்போ முடியுமா? இப்பயும் முடியும். இது கடைபிடிச்சா வாழலாம். எங்கள் பெரியம்மா இன்னும் 95 வருஷம் உசுரோடு இருக்கிறாங்க. எங்கள் தாய் மாமன் இன்னும் 85 வருஷம் இந்த வேலை செஞ்சுட்டு அப்படி உசுரோடு கிராமத்தில் இருந்து வந்தவங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க? எனக்கு வந்து 61 வயசு ஆகுதுங்க. 61 ஆகுது. இன்னைக்கும் ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் ஆரோக்கியமா. இன்னும் எல்லாம் அங்கே போய் அதே உலக போய் கேடுங்க, ஓடுவேன், குதிப்பேன், ஜம்ப் பண்ணுவேன். மளிகை கடை சம்பளத்துக்கு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சமே சம்பளத்துக்கு இருந்து எனக்கு நான் வேறு பிஸ்னஸ் பண்ணி பணக்காரனாக இருந்தால் என்ன ஒரு கடையை வச்சு பணக்காரனாக இருப்பேன். என் உடம்புல பஞ்சபசி ஆட்டம் அழியக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து பணக்காரனாக இருந்தோம்னா எனக்கு சத்திக்க இந்த திருமூலம் எனக்கு இந்த 10 வருஷம் முன்னாடி தான் கிடச்சிது. ஃபுல்லாக தியரே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் திருமூலத்தை பார்க்கும் உடல் உயிர் மனம் அறிவு தனித்தனியாக ஸ்பாட் பண்ணார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானவும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். எல்லாம் உடம்பு செத்து போகிற உடம்பு தான் எல்லாம் நினச்சிங்க. அப்புறம் என்னென்ன, உடம்பு தான் தெய்வம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், உன் உடம்பு ஆலயம். ஊன் உடம்புனாரு உன் உடம்பு ஆலயம். வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுரவாசர், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளப்புடனைந்தும் காணா மணி விளக்கேனார். உயிர் உடல் வந்து ஆதிசக்தி அம்சங்க. உயிர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாம்சம். இதுதான் நான் ஆன்மீகத்தை சொல்கிறது. இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க. இப்போ இதை பத்தி மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லும்போது ஏத்துக்கிறாங்களா இல்ல? இந்த காலத்துல என்ன அததான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் வள்ளலார் சொன்ன மாதிரி கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் கடையை என்னெல்லாம் சொல்றாங்க ஐயா? இப்ப நீங்க சொல்றீங்க நல்லது, இது பண்ணாதீங்கப்பா, இது பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவாங்க உடனே? சரி பார்க்கலாங்க, ஒரு சில பேர் அப்படின்னு போவாங்க. சாதாரணமா சிரிக்க வேண்டாம், நல்லா வாய் விட்டு இப்படி சிரிச்சிங்கன்னா சிரிப்பு கிடையாது. குடல் இருந்து வரணும் சிரிப்பு. அதிர்வடை ஆகிறப்ப நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா குடலும் சந்தோஷப்படும், நீங்கள் அழுதீங்கன்னா குடலும் அழுவும், நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா குடலும் கவலைப்படும், நீங்கள் வேதனைப்பட்ட குடலும் வேதனைப்படும், ரத்த அணுக்களும் வேலைப்படும். எல்லாமே நீங்கள் நெகட்டிவ் நினைச்சா நெகட்டிவாக போயிடும். பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டே இருங்க, பாசிட்டிவாக எல்லாம் மாறிடும். இப்போ ஒரு குழந்தை கொஞ்சம் வாடா சாமி ஓடியா இப்படிங்கிற நான் அப்படி எவ்வளோ கொஞ்சணுமோ அவ்வளோ கொஞ்சணும். குழந்தைங்கள கொஞ்சணும். நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்குது. நல்லதை மட்டும் சைடாக போயிட்டீங்கன்னா நல்லது நிறைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கெட்டதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நல்லதை பார்க்கணுன்னா முடியவே முடியாது, மாற்றவே முடியாது சார்.